ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூட் ஆடியோ. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் புதுசாக அசம்பிள் பண்ணுறதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இதோட சேஸ் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு டெப்த் உள்ள சேஸு, 5.1 சேஸு, ஃப்ரண்ட் ஓப்பன் கட்டிங் வரும். அக்ரிலிக் பேனல் வைக்கிறோம். இதில் நாங்கள் அனலாக் ஆம்பிளிஃபையர் செய்ய போகிறோம் அக்ரிலிக் பேனல் வச்சு. இதில் வாங்கிட்டு இதுக்கு என்னென்ன ஸ்பேர்ஸ் நாங்கள் மெயினாக வாங்கியிருக்கிறோன்னு உங்களுக்கு ஒரு ஸ்பேராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவில் பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் ஒன்ஸ் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா 4 கெப்பாசிட்டர் 10,000 MFTயில் 50 வோல்ட்டு பிரிட்ஜு டிஃபையருக்காக டியூல் சப்ளைக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ்டலோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், ஹெவியான ரிலே சப்புக்கும் மற்ற 5 சேனலுக்கான ரிலே வந்து 12 வோல்ட் ரிலே போட்டிருக்காங்க. இது ரொம்ப மேக்ஸிமம் போர்டு மாதிரியுமே அழகாக அதே ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுள் ஃபேனுக்காக அட்ஜஸ்டபுள் பக் கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வசந்த் போர்டு கிராண்டு சப்ஃபீ சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சேஞ்சர் சுவிட்சு மோடு செலக்ட் பண்ணுறதுக்காக சேஞ்சர் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று புஷ்ஷில் இருக்கும்போது ஒன்று ரிலீஸில் இருக்குது, மற்ற 2 ரிலீஸில் இருக்குது, அந்த டைப்பில் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100K வால்யூம் கண்ட்ரோல் எலக்ட்ரான் பிராண்டு. மெயின் எல்லா கண்ட்ரோல் வால்யூமும் இதில் கண்ட்ரோல் ஆகும். மற்றபடி வீடியோவில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இது ஒரு வியூ மீட்டர், எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸோட ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரக்கூடிய வியூ மீட்டர் லைட்டு. அதாவது லெஃப்ட் ரைட் ஆடியோவோட பேலன்ஸ் இருக்கத்தான் காமிக்கிறதுக்காக அந்த லைட் யூஸ் பண்ணுவோம், ஸ்பெக்ட்ரம் LED. நெக்ஸ்ட்டு எல்லா கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா 100K 22K இந்த மாதிரிலாம் எல்லா கண்ட்ரோலும் வச்சுருக்குறோம். அது வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கண்ட்ரோல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஒவ்வொரு சேனலுக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 22K ட்ரிபிளுக்கு போடுவோம். 47K பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபருக்காக சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சிக்கு போடுவோம். 100K வந்து பார்த்திங்கன்னா மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுவோம். இது கோல்டு பாட்டம் புஷ்ஷு, 4 புஷ் வாங்கியிருக்கோம். பாட்டமுக்கு பாடி கேபினட் கீழே வரும். அதே மாதிரி வீடியோ இருக்கிற எல்லா மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாக்கெட் டைப்பு மெயின்ஸ் கார்டு வாங்கியிருக்கோம், அது இங்கே இருக்குது. அதே மாதிரி கூலிங் ஃபேனு 12 வோல்ட் கூலிங் ஃபேன் வாங்கியிருக்கோம். மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரு சில ஸ்பேர்ஸ் எல்லாமே தெரியும். இது போர்டு வந்து இது பேர் ஐபிஏ போர்டு, PCB போர்டு சால்ட்ரு அடித்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் குயிக் ஃபிக்ஸ் சால்ட்ரிங் பேஸ்ட்டு, இது வந்து ஸ்மோக் கண்ட்ரோலாக இருக்கும். அது இல்லாமல் நல்ல லைஃப் லாங் வரும். இது ஒரு பேஸ்ட்டு அழகாக இருக்கும், நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். குயிக் ஃபிக்ஸ் அதே மாதிரி லெட்டு வந்து 100 கிராம் லெட்டு வாங்கியிருக்கு, சால்ட்ரு லெட்டு. அது போக பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பேர்ஸ் நிறைய இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே பொருள் வந்து 2-3 பொருள் வாங்கினால அதெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து ஆர்டர் போட்டிருக்கு. IRF 250 பேஸ்டு வரும். சப்வூஃபர்லேருந்து 5 சேனல் வரைக்கும் 20 மாஸ்பெட் போட்ட ஒரு போர்டு, அது ஆர்டர் போட்டிருக்குது. கண்டிப்பாக வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரும் ஆர்டர் போட்டிருக்கோம். அக்ரிலிக் பேனலும் ஆர்டர் போட்டிருக்குது. இதெல்லாம் வந்து 3 to 4 டேஸ்க்குள்ளே வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நான் அது தனியாக ஒரு ரிவ்யூ போடுறோம். இப்போதைக்கு நாங்கள் பண்ணுறது மட்டும் சொல்லி வச்சுருக்குறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.